கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய காரியங்கள் எல்லாம் நான் கவனிக்கும் பொழுது, குறிப்பாக இது போராட்டம், நெருக்கடி, வேதனை, வியாதி, துன்பம், இடுக்க நிறைந்த ஒரு நாட்கள், கடைசி காலம் என்பதை அது நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. யார் வார்த்தையும் நமக்கு ஆறுதல் கொடுப்பதில்லை. ஆறுதலுக்காக போனால் அவங்க பேசுகிற வார்த்தை நம்ம ஏதாவது போய் மனம் திறந்து எதையா சொன்னால் அவங்க எதையா ஒன்று சொல்கிறாங்க. இந்த அனுதின கண்மணி நிச்சயம் கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர்கிட்ட பேசுங்களாம். உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சகரியா 1 அதிகாரம் 13 வசனத்தில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிற, அப்பொழுது கர்த்தர் என்னோடே பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். பார்த்தீங்களா, எத்தனையோ பேர்கிட்ட பேசி மனசு நோகும்படியான வார்த்தைகளை அவர்கள் சொல்லியிருக்கலாம். சில பேருக்கு வேலையாக தான் இருக்கும். ரெண்டு போய் பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குன்னு போனால் அவன் பேசுகிறதெல்லாம் அப்படி தான் திண்டாமுண்டான் இருக்கும். நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய சில பேருக்கு இது வழக்கம். என்னத்தையாவது சொல்லி நாம் வேதனைப்படுகிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர்கிட்ட யார் தேடி வந்தாலும் அவருக்கு நல்வார்த்தைகளை தான் சொல்வார். ஆமாம், அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவதிலும் செய்வதிலும் நம்ம ஆண்டவருக்கு இணை நம்முடைய ஆண்டவர் தான். ஆனால் நான் ஆறுதலான வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவர்கிட்ட போகணும், ஆலயத்துக்கு போகணும், தேவ மனிதர்களை சந்திக்கணும். ஆண்டவருடைய எத்தனையோ பேர் தேடி வந்தாங்க பாருங்கள். அந்த தேவாலய தலைவர் தன் மகளுக்காக அவரை கூப்பிட்டா நான் வாரேன்னு சொன்னார். போகிறதுக்குள்ளே மரித்து போனால் என்கிற செய்தி வந்துச்சு. ஜெபாலய தலைவர் ஆனால் நடந்தது நான் சொன்னார், விசுவாசமாக இரு, நான் வந்து என்னை சுகப்படுத்துவேன். அவன் அந்த வார்த்தைகளை நம்பினான். அந்த வார்த்தை அவனுக்கு ஆறுதலை கொடுத்தது, தைரியத்தை கொடுத்தது. அதே போல் ஆண்டவர் போய் 12 வயது நிரம்பி அவருடைய மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். தேவனுடைய வார்த்தை ஆறுதலாய் சும்மா சொல்லி போகிறதில்ல, சொன்னதை செய்வார். நான் கூட வருவேன்னா வருவார், செய்வேன் அப்படின்னா செய்வார், தருவேன் அப்படின்னா தருவார். வேதம் முழுவதும் அப்படி தானே. வருவோம்னாரு, வந்தார், சுகமாக்குவேன் அப்படின்னு சொன்னார், சுகமாக்கினார். அதனால் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் தான் பைபிளை திருப்பினால் எத்தனை ஆறுதலான வார்த்தைகள். நீ பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன், போகிற இடத்துலலாம் நான் வாரேன். அவர்கிட்ட பேசினவர்கள் எதை குறித்து கவலைப்பட முடியும். என்ன வந்தாலும் சரிதான். அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். வேறு என்ன வேணும்? அவரோட பேசுங்க. பேச முடியலாம், பைபிளை திறந்து வாசிங்க. வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். யார்ட்டையா போய் கேட்போம்லாம் போகாதீங்க. கர்த்தரை மட்டும் நம்பி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுதலை சமாதானத்தை தந்து கண்டிப்பாக ஆண்டவர் தெய்வீக கிருபையை நமக்கு அருளி செய்வார். காட் பிளஸ் யூ.